வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பிக்சல் டிவைசஸில் பிரச்சனை, அதுவும் முக்கியமாக வந்து 6A அதில் வந்து ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா எந்த அளவுக்குன்னு சொல்லலாம்னா சாம்சங் மாதிரிலாம் இல்லை. சாம்சங்கில் வந்து Note 7 எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி இல்லை. ஆனால் நார்மலாகவே பிக்சல் டிவைசஸ் பொறுத்த வரைக்கும் பிக்சல் 4, பிக்சல் 3 இதில் முன்னையே பேட்ரி வந்து உப்புற மாதிரியான ப்ராப்ளம் இருந்தது. அது எல்லாத்தையும் அவங்க அட்ரஸ் பண்ணாங்க. முக்கியமாக பிக்சல் 4க்கு அவங்க அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் போயிட்டு சும்மா இப்போ கூகுள் பண்ணி பாருங்கள், பிக்சல் 4 சீரீஸ் பேட்டரி பல்ஜ் அப்படின்னு போட்டு பாருங்கள், பிக்சல் 4 4XL. ஸோ யூஎஸில் ரொம்ப பெரும்பாலும் இதை பற்றி நிறைய டாக்ஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊரில் இவ்வளோ நாள் கழிச்சு பிக்சல் 4A த்ரூ அவுட் த குளோப் தான், பட் நம்ம ஊரில் 4A அஃபிஷியலாக ரிலீஸ் ஆயிருந்தனால அதுக்கு வந்து பேட்டரி மாற்றுறதுக்கான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் சப்போஸ் பேட்டரி லைஃப் குறைஞ்சிருச்சு இல்லாட்டி பல்ஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லி அஃபிஷியலாகவே மாற்றிருந்தீங்கனாலும் அதுக்கான டீட்டெயில் கொடுங்க, உங்களுக்கு வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் மெயிலில் பார்த்துருக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து இப்போ 6Aக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6A 7Aக்கு வந்து ஒரு 1.5 மாதம் 2 மாதம் முன்னாடி கூட நம்ம பார்த்துருப்போம். உங்கள் 7A வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது, ஹீட் ஆகுது, பேட்டரி அவ்வளோவா நிற்கலை. சரியா, ஹீட் ஆகுது, பேட்டரி நிற்கல, பேட்டரி பல்ஜ். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அஃபிஷியல் சர்வீஸ் சப்போர்ட்டை அணுகிறது பெட்ரு. அணுகுனீங்கன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்கன்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருப்போம். அதே மாதிரி இப்போ 6Aக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ரெகுலேட் பண்ணுறாங்களாம். ஆல்ரெடி அந்த ஃபோன் வந்து இன்றைக்கி சார்ஜ் போட்டால் நாளைக்கு ஏறும். ஸோ அப்படிப்பட்ட ஃபோனை வந்து இன்னும் சார்ஜிங் ஸ்பீடை ஸ்லோ பண்ணுவாங்க. 400 சைக்கிள்ஸ் சார்ஜிங் சைக்கிள்ஸ் கிராஸ் ஆன பிக்சல் 6A எல்லாத்தையுமே இப்போது மேண்டேட்டரி அப்டேட் ஒன்று புஷ் பண்ணி அதன் வழியாக உங்களுக்கு ஸ்லோ சார்ஜிங் எதுக்கு பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரியுதுல? ஆட்டோமேட்டிக்காக நார்மலாகவே பேட்டரி வந்து ஈஸியாக ஹீட் ஆகுது அப்படிங்கிறனால, ப்ளஸ் ஆல்ரெடி பல்ஜடாக இருக்கிற ப்ராபபிலிட்டி வந்து 6Aல அதிகமாக இருக்கிறனால இந்த ஸ்லோ சார்ஜிங்கை அவங்களே இன்டியூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்து 6A வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரியான அப்நார்மல் ஃபீல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து அஃபிஷியல் சப்போர்ட்டை அப்ரோச் பண்ணலாம். சரியா? இப்போ நான் உடனே என்ன பண்ணேன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படின்னா, இப்போ ஆண்ட்ராய்டு அத்தாரிட்டி அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்துருக்காங்க. சரியா, நேற்று போட்டிருந்துருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட் நான் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, ஆஃப்டர் ஆல் த பிக்சல் பேட்டரி இஷ்யூஸ் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் கீப் ரெக்கமெண்டிங் பிக்சல் ஃபோன்ஸ், அதாவது கூகுள்ஸ் ஃபோன்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த போஸ்ட் அவங்க போட காரணம் என்னென்னா இந்த பேட்டரி இஷ்யூஸ் தான். மக்கள் மத்தியில் ஒரு சின்ன பயம் வரும்ல. இப்போ கூட பாருங்களேன், ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அகமதாபாத்தில். ஃப்ளைட் ஒன்று வந்து ஏர் இண்டியாவோட ஃப்ளைட் ஒன்று வந்து கிராஷ் ஆகிருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு எப்படி இருக்கும்? ஃப்ளைட்டில் போகக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன பயம் வரதானே செய்யும். இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் சென்னையில் வந்து போரூர் சைடில் மெட்ரோக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அதில் ஒரு பெரிய பிளாக் கீழே விழுந்திருக்கு, ஒருத்தங்க இறந்ததாக நான் கேள்விப்படுறேன். சரியா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இதெல்லாம் எல்லோரும் எதிர்பார்த்தா வெளில போயிட்டு இருக்கோம் மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து ஒரு சில கேள்விகள் இருக்குது. எப்படின்னா, பிக்சல் 4 மாதிரியான டைம்லேயே உங்களுக்கு பேட்டரி பல்ஜ் இஷ்யூ இருந்திருக்குன்னும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? லித்தியம் பாலிமர் பேட்டரி போனீங்கனாலும் சரி, இல்லாட்டி அந்த கெமிக்கல் காம்பினேஷன் என்ன மாதிரி இருந்திருக்கு, எந்த மாதிரியான வெண்டார் கிட்ட நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அந்த வெண்டாரோட பேட்டரிஸ் தான் அப்படி பல்ஜ் ஆகுதா, இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி தான் நம்ம நிறையவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். யாரை சொல்கிறேன்னா கூகுளில் சொல்கிறேன். ஸோ அப்போது இதுக்கப்புறம் வந்து பிக்சல் டிவைசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது எப்பயுமே பேட்டரி ரிலேட்டடான இஷ்யூவை சாம்சங்கோட கதை வேறு. இம்மிடியட் உங்களுக்கு ஃபோன் ரிலீஸ் ஆகி சில மாதங்கள்லேயே ஏகப்பட்ட பிரச்சனை ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லேயே. ஸோ இது வந்து அப்படி கிடையாது. ஏஜிங் வந்து இந்த மாதிரியான ஒரு சில ப்ராப்ளமாக கொடுக்குது. ஸோ இதை வந்து அவங்க ஆல்ரெடி இந்நேரம் என்ன பண்ணியிருந்துருக்கணும், ஒரு டீமை போட்டு அனலைஸ் பண்ணியிருந்துருக்கணும். எந்த வெண்டார்கிட்ட இருந்து பேட்டரி வாங்குறோம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க பார்த்துருக்கலாம். எந்த கெமிக்கல் காம்பினேஷனில் நம்ம வாங்குறோம், என்ன ஆனோடு என்ன கேத்தோட், எதனால இந்த பிரச்சனை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணியிருந்தாங்கனாலே அதே வெண்டார்கிட்டே இவங்க ரிப்போர்ட் பண்ணி கூட வேறு மாதிரியான பேட்டரி செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, மறுபடியும் நான் ரெஃபர் பண்ண போகிறது என்னன்னா பிக்சல் 3, பிக்சல் 4 இந்த மாதிரியான டிவைஸ். ஏன்னா நான் பிக்சல் 4 வச்சுருந்தேன், என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் பிக்சல் 4 இருக்குது. எங்களுக்கு பிக்சல் 4ல் பேட்டரி பல்ஜாச்சு. அஃபிஷியலாக இந்தியாவில் பிக்சல் 4 இல்லாதனால தேர்ட் பார்ட்டி வழியாக தான் நாங்கள் வந்து பேட்டரி மாற்றிக்கிட்டோம். தேர்ட் பார்ட்டி வழியாக மாற்றின பேட்டரியை 2.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் ஃப்ரெண்டு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பேட்டரியோட கெப்பாசிட்டி குறைஞ்சிருச்சுன்னு தெரியுது, ஆனால் பல்ஜ் ஆகலை. பட் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அஃபிஷியலாக அந்த பிக்சல் 4 நம்ம இந்த ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கினனால அதில் வந்து ப்ராப்பரான பேட்டரி இருந்தனால அது வந்து பல்ஜ் ஆச்சு. சரியா? ஸோ ஆக மொத்தம் நீங்கள் யாராவது இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையாவது 6 சீரிஸ் டிவைஸோ 7 சீரிஸ் டிவைஸோ இருந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஏன்னா எந்த டிவைஸ்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமேன்றதுக்காக தான். 8 சீரிஸ் 9 சீரிஸ் கொஞ்சம் புதுசுங்கிறனால அதில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் பெருசாக ரிப்போர்ட் செய்யப்படவில்லை. ஆனால் 6 Pro 7 Pro மாதிரியான ஃபோன்ஸில் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் இன்டர்நெட்டில் பார்த்த வரைக்கும், ட்விட்டரில் எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து 6A இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. 6 Pro பிரச்சனையே இல்லைன்னா சொல்ல வரல, ரொம்ப மினிமலாக இருக்குது. மேபி 6 Proவோட சேல்ஸ் நம்பரும் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக இருக்கும். 6A வந்து ரொம்ப பெரும்பாலும் நிறைய பேர் யூஸ் பண்ணனால 6Aல இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னும் போது நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது.
சரிங்க, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அஃபிஷியலாக பிக்சலோட சப்போர்ட், அதாவது கூகுள் சப்போர்ட்டை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்க. உங்கள் டிவைஸ்லேருந்தே நீங்கள் கான்டாக்டஸ் இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் செட்டிங்ஸில். ஸோ அதன் மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லாட்டி கூகுளோட அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக போயிட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணாலும் சரி, அஃபிஷியலாக உங்களை ரீச் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எதாவது அப்நார்மலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா தயவுசெய்து இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஓவர் ஹீட்டிங் அண்ட் பேட்டரி பல்ஜி பர்ஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ மேண்டேட்டரி அப்டேட் புஷ் பண்ணியிருக்காங்கிறத திரும்ப இன்னொரு தடவை உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ 6A யூசர்ஸ்க்கு இந்த அப்டேட் வரும். அப்புறம் இந்த பிக்சல் டிவைசஸ்க்குலாம் வந்து Android 16 அப்டேட் வந்துருச்சு ஸ்டேபிள். இந்த ஸ்டேபிளில் உங்களுக்கு பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமான்னு கேட்டால் இது வந்து நார்மல் Android 16 தான். இது வந்து 15லேருந்து 16 அவ்வளோதான். பெரிய சேஞ்ச் எதுவுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. மிஞ்சி போனால் கொஞ்சம் ஃபீச்சர் ட்ராப் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்ப்பீங்க. பட் ஆக்சுவல் சேஞ்ச் எப்போ வரும்னா Material 3 எக்ஸ்பிரசிவ் வந்தால் தான் வரும். அது வரைக்கும் பெரிய அளவில் சேஞ்ச் நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது. சொல்லப்போனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த Material 3 எக்ஸ்பிரசிவ் வந்ததுக்கப்புறமா தான் நிறைய ஃபோன்ஸில் பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் ஆச்சு. அதுவும் எந்த அளவுக்கு சொல்ல முடிஞ்சதுன்னா 190 பேர் வந்து பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ 10ல் 9 பேர் 90%ங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நண்பர்கள் சர்க்கிள்லேயே எல்லாருக்கிட்டே கேட்கும்போது எல்லாருமே வந்து பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்து இப்போ பீட்டாவில் இல்லை அப்படின்னாலும் தைரியமாக நீங்கள் பீட்டா அதுவும் Material 3 எக்ஸ்பிரசிவ் போகலாம். ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கோ அதோட பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 90% அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். சரியா? ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க. ஸோ நேற்று என்னாச்சுன்னா ஃபோன் அரேனா வீடியோவில் நான் வணக்கம் கீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன். அந்த டைமில் வந்து அதுக்கு கீழே நிறைய நண்பர்கள் நிறைய டேட்டாவும் கொடுத்துருந்தாங்க, ஒரு சிலர் டவுட்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ மொத்தம் ரமேஷ் கிங் அப்படிங்கிற நண்பர் கேட்டதுக்கு அதுக்கும் என்னோட பதில் என்னென்னா, ப்ரோ ரியல்மி ஃபோன்ஸ் நல்லா பண்ணுது ப்ரோ. ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, கொஞ்சம் ஜூம் பண்ணாலோ இல்லாட்டி எடுத்த ஃபோட்டோ சில சமயங்களில் ஓவர் ப்ராசஸ் ஆகிருந்ததுன்னா ஜூம் பண்ணால் பெயிண்டிங் மாதிரி இருக்கும் நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஜூம் பண்ணால். இல்லாட்டி ரியல்மி ஃபோனை வச்சு எடுக்கக்கூடிய ஃபோட்டோவே நம்ம 3x 4x 5x ஜூம் பண்ணி எடுக்கும் போதும் பெயிண்ட் தான் அடிக்குது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம்னால தான் நிறைய பேர் வந்து ரியல்மி பக்கம் ஒதுங்கிறது இல்லை. ரியல்மி அண்ட் ஓப்போ 120K கொஞ்சம் பயம் இருக்குது. அப்போது அபவ் 20K சூப்பராக அறுத்துருவாங்களா ப்ரோனா? அப்படி கிடையாது. இவங்க வந்து எப்போ ஹைப்பர் டோன் ப்ளஸ் இந்த மாதிரியான ஒரு சில ப்ராசஸிங்கை உள்ளே கொண்டு வராங்களோ அந்த இடத்துல ஒரு சில சேஞ்சஸை பார்க்க முடியுது ப்ரோ. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, விவோ ஃபோனே பாருங்களேன். வி சீரீஸில் ஜயஸ் ஆப்டிக்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு வி சீரீஸையும் அதே சமயம் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்த T3 அல்ட்ராவோ இப்போ இருக்கிற T4 அல்ட்ராவையே கம்பேர் பண்ணாலும் அதில் பிரைமரி சென்சாரோ இல்லாட்டி வெறும் ஒரு 2x இல்லாட்டி ஒரு அல்ட்ரா வைட்ல எடுக்கக்கூடிய அந்த அவுட்புட், அதில் வரக்கூடிய கலர்ஸ் அண்ட் டெக்ஸ்டர்ஸ் அந்த கான்ட்ராக்ட்ஸ் இது எல்லாமே அப்படியே அந்த ஜயஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஃபோனில் மிஸ் ஆகிற மாதிரியே தான் அவங்க ப்ரோக்ராமே பண்ணியிருப்பாங்க. அந்த போஸ்ட் ப்ராசஸிங்கை சொல்கிறேன், வித்தியாசம் காட்டணும்ல ப்ரோ. இப்போ ஜயஸோட வரக்கூடிய ஒரு ஃபோன் அந்த ஒரு காம்பினேஷனில் வரக்கூடிய ஒரு கேமரா செட்டப்லேருந்து வர அவுட்புட்டுக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோன்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டும் சேமாக இருந்தால் மக்கள் எப்படி அதை ட்ரீட் பண்ணுவாங்க? எதுக்கு நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு தோணிடுமா தோணாதா? ஸோ இதை தான் இந்த இடத்துல சொல்ல வரேன். ஸோ அதனால் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ரியல்மி ஃபோன்ஸில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ 1xல் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சில சமயங்கள் அந்த 1xல் எடுக்கிற ஃபோட்டோஸையும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது. சரி, அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்னா 1x மட்டும் தான், ஒரே ஒரு பிரைமரி சென்சார் தான் இருக்குன்னு வைங்களேன். அதே 2xக்கோ இல்லாட்டி 3xக்கோ புஷ் பண்ணும்போது ஃபுல்லாகவே பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது. ஸோ இதை தான் ஒரு காமன் ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் யாராவது ரியல்மி யூசர்ஸ் இருக்கீங்கன்னா நான் தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தாலும் நீங்கள் என்ன திருத்தலாம். சரியா? இல்லை ப்ரோ அந்த மாதிரிலாம் இல்லை பரவாயில்லன்னு. இதில் ஹைலைட் என்னென்னா, சில சமயங்களில் சில ஃபோன்ஸில் ப்ரோ மோட் வழியாக போய் நம்ம இந்த 2x 2.5xலாம் ட்ரை பண்ணும்போது ரிசல்ட் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும், கொஞ்சம் நேச்சுரலாகவும் இருக்கும். ஆனால் சில ஃபோனில் ப்ரோ மோடுக்கு போனால் வெறும் ப்ரோ கண்ட்ரோல்ஸை மட்டும் கொடுத்துவிட்டு வரக்கூடிய அவுட்புட்டில் அங்கேயும் போய் போஸ்ட் ப்ராசஸிங் உங்களோட ஓன் அல்காரிதம் ரன் பண்ணி வர அவுட்புட்டை பெயிண்ட் அடிச்சு தான் மறுபடியும் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம்ஸையும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அடுத்து வந்து என்னென்னா, கைலாஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து F7 வீடியோ லான்ச் அன்னைக்கு வருமா? இன்னும் டிவைஸ்லாம் வரல ப்ரோ, எப்படியும் கண்டிப்பாக டைம் ஆகும் போல். அவங்க லான்ச் பண்ணட்டும். F7 மேலே ஓரளவுக்கு ஹோப் இருக்குது. இந்த ரெட்மி, ரியல்மி, ஷோமி இதில் வந்து ஒரே ஒரு பாசிட்டிவ் சைடு என்னென்னா, ஹைப்பர் ஓஎஸை தவிர என்ன ப்ரோ ஹைப்பர் ஓஎஸ் அவ்வளோ வெறுக்க ஆரம்பிச்சிட்டிங்களான்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ப்ரோ. ஹைப்பர் ஓஎஸ் 1 வந்த புதுசில் கிடச்ச இம்பேக்ட்டு ஹைப்பர் ஓஎஸ் 2ல் கிடச்சிருக்கா அப்படின்னா, புது டிவைஸில் ஹைப்பர் ஓஎஸ் 2 நல்லா இருக்குது. இப்போது நான் ஷாமி 15 சீரிஸ் வச்சுருக்கேன்னா ஓகே. இப்போது போக்கோ X7 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்த புதுசில் கொஞ்சம் பிரச்சனையோடு இருந்தது, பட் இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ அதையும் நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரியான டிவைஸ் ஓகே. ஆனால் கொஞ்சம் பழைய டிவைஸ் போனால் மக்கள் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது கடுப்பாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பெட்டராக கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு போக்கோ F7 வரும்போது ஹைப்பர் ஓஎஸ் 2ஓட வரும் ப்ரோ, சூப்பராக இருக்கும். பட் இதே போக்கோ F7க்கு ஹைப்பர் ஓஎஸ் 3 வந்ததுக்கப்புறமா நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்படி இருக்கும். ஸோ அப்போ ஒரு மேஜர் அப்டேட் வருது அப்படின்னும் போது அந்த மேஜர் அப்டேட் வந்து ஃபோனோட ஓவரால் யூசபிலிட்டி யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிச்சுன்னா நம்ம சந்தோஷப்படுவோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை கூட குலைக்கிற மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுறது?
மொத்தமாக அதை அழிச்சு விட்டேன்யா அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம்ஸை வந்து மக்கள் ரிப்போர்ட் பண்ணுறதுனால தான் சொல்கிறேனே தவிர, மற்றபடி இன்னும் கூட ஓரளவுக்கு இந்த கஸ்டமைசேஷன், தீம், ஃபாண்ட்டு, ஐகான்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவ் நோட்டில் தான் இருக்குது ஷாமியோட ஹைப்பர் ஓஎஸில். ஆனால் அவங்க ஸ்டெபிலிட்டி ஆஸ்பெக்டில் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா தெர்மலாக அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர் எனேபிள் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ்லாம் கொஞ்சம் பஞ்சாயத்துகள் இருக்குது. அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர் எனேபிள் பண்ணாலே பேட்டரி லைஃப் வந்து அடி வாங்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டனால மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு சில விமர்சனங்கள் வைக்கிறேனே தவிர, தனிப்பட்ட முறையில் வேறு எந்த விதமான கோவமோ அந்த வன்மமோ கிடையாது. இவங்க இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா சூப்பர் ப்ரோ, சல்யூட் அடிப்போம். சரியா? அடுத்து வந்து ஷஷ்யந்த் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் அண்ணா, நான் மலேசியாவில் இருக்கேன். நான் இப்போது சாம்சங் A73 5G யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 2022 இருந்து நெக்ஸ்ட்டு ஃபோன் நான் எந்த ஃபோன் சஜஸ்ட் பண்ணுவீங்க, எந்த ஃபோன் போகலாம் அப்படின்ற மாதிரி. பட்ஜெட் வந்து அவங்க ஊரில் 2.5K, அப்போது இந்தியாவில் 45 to 50K இந்தியன் ருபீஸ். நல்ல கேமரா வேணும், கேம் விளையாடுவேன், COD பப்ஜின்னு நல்ல UI வேணும். இப்போதைக்கு ஃபோன் மாற்றலாமா இல்லைனா இது யூஸ் பண்ணலாமா, உங்கள் சஜஷன் என்ன? இந்த A73 வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப கேஷுவல் யூஸரு. அவர் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மாதிரியான ஒரு ரோலில் இருக்கார் கம்பெனியில். ஸோ அவங்களுக்கே லைன் விழுந்துருச்சு. அதனால் நீங்கள் வந்து ஃபோன் மாற்றுறது நல்லது. ட்ரேடிங் மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஊரில் விவோ ஃபோன்லாம் கிடைக்கும் ப்ரோ. சொல்லப்போனால் உங்கள் ஊரில் X100 அல்ட்ரா கூட கிடைக்கும். அதில் சைட் லோட் பண்ணி நம்ம கூகுளோட நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஊரில் X100 Pro, X100 அல்ட்ரா பழைய மாடல் தான், அது கிடைக்குதான்னு பாருங்கள். கிடச்சிதுன்னா அதை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அதுலேயும் X100 அல்ட்ரா போனால் 8 Gen 3 இருக்கிறதுனால கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ஃபீல் ஆகும். அதுவும் முக்கியமாக எந்த ஆஸ்பெக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் குவால்காம் மாடம் இருக்கிறனால. மற்றபடி X100 Proவே ஒரு நல்ல ஃபோன் தான். அதுக்கு ரிலவெண்ட்டாகவும் நமக்கு ஒரு சில டேட்டாஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒரு நண்பர் கொடுத்துருக்காரு. இதுலேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே இருக்குது பார்த்தீங்களா, மிட்டல். ஸோ அதான் ஏதோ ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் மூலமாக வந்து X100 Pro பெட்டராக இருக்குங்கிறது தான் ஃபேக்ட்டு. ஸோ அதனால தான் திரும்பியும் சொல்கிறேன். சரியா? X100 Proவோ X100 அல்ட்ராவோ அந்த ஊரில் நீங்கள் வாங்குனீங்கன்னா, மலேசியா, சிங்கப்பூர் சைடில் சில சமயங்களில் சைனீஸ் டிவைஸ் தான் வருது. அப்போ ஆரிஜின் OS வேறு இருக்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நம்ம கூகுளோட ஃப்ரேம் ஒர்க், அதாவது கூகுள் சர்வீசஸ் எனேபிள் பண்ணுறதும் பெரிய அளவில் கஷ்டம் கிடையாது இந்த ஃபோன்ஸில். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல கேமரா, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கேரண்டீட். ஸோ அதனால் X100 Pro, ஆனால் ப்ரிஃபரபிளி X100 அல்ட்ரா. சரியா? இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து வணக்கம் ப்ரோ, வணக்கம் AR அப்படிங்கிற நண்பர் வந்து வணக்கம் சொல்லியிருக்காப்புல. அடுத்து வந்து ஆம்ரன் 25 வாட் PD PPS சார்ஜர் யூஸ் பண்ணலாமா Pixel 6a? தாராளமாக யூஸ் பண்ணலாம் ப்ரோ. ஜோயித் ப்ரோ, தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் என்ன ஹைலைட்னா 20 வாட்டே போதும் ப்ரோ 6a பொறுத்த வரைக்கும். சரியா? ஒரு ப்ராப்பரான 20 வாட் PPSஓ PD சார்ஜர் உங்களுக்கு கிடச்சதுன்னா போதும். ஏன்னா அது 18 வாட் சப்போர்ட் தான் Pixel 6aக்கலாம். ஸோ 18 வாட் தாண்டி எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ஆனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லா ஃபோனுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கட்டுமே, அதனால 25 வாட் வாங்கினேன் அப்படின்னு நினச்சி வாங்கினீங்கன்னா வாங்கிக்கோங்க, தப்பு இல்லை. சல்யூட் ப்ரோ, சல்யூட். ரெட் ட்ராகன் இதெல்லாம் ஆனால் அநியாயம் தெரியுமா? சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சைனீஸ் வெர்ஷன் தான் ஸ்டாக்கில் இருக்குது ஆன்லைன் மார்க்கெட்டில், ஓகேயா? நானும் அதான் சொல்லியிருக்கேனா? சரி, ஓகே, நைஸ். சைனீஸ் வெர்ஷனே வாங்கிக்கோங்க ப்ரோ. சரியா? ஆல்ரெடி ஒரு நண்பர் வந்து AR தான், அவருக்கு என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காருன்னா iQOO 12 some features in Samsung but 8 Gen 3 is stable, 8 Elite is not stable, the camera also is good. ஸோ நல்ல சஜஷன் தான் கொடுத்துருக்காரு iQOO 12. பட் நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா விவோ X100 அல்ட்ரா. உங்கள் ஊரில் இருக்கான்னு பாருங்கள், இருந்ததுன்னா தட்டி தூக்கிடுங்க. வணக்கம் மாப்பிள்ள, லங்காவில் இருந்து அப்படின்னு அனுப்பியிருக்காரு. சூப்பரு. ஸோ சைனீஸ் வெர்ஷன் நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேணாம், தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் சொன்னேன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த சைனீஸ் வெர்ஷனில் ஃபுல்லாக ஆரிஜின் OS வேறு இருக்கும் ப்ரோ. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நிஜமாக நல்லா இருந்தது. சரி, இப்போ வேறு ஒரு சில நியூஸ்லாம் பார்க்குறேன் பாசிட்டிவ் சைட்ஸு. இந்த மாதிரி வந்து சைனீஸ் ஆரிஜின் OSம் ஃபண்டச் OSம் merge ஆக போகுது Android 16லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் நடந்ததுன்னா சூப்பராக இருக்கும், நம்ம ஊர் மக்களும் ஓரளவுக்கு ஹாப்பி ஆகிடுவாங்க. ஆனால் இதில் திரும்பியும் நான் சொல்கிறேன், ஷாமி சைடில் நடக்கிற மாதிரி ஃபண்டச் OSல இருக்கிற எல்லா கோர் எலிமெண்ட்ஸும் அப்படியே வச்சுக்கிட்டு அது மேலே கொண்டு வந்து ஆரிஜின் OSை போட்டு ஏதாவது ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டுலாம் ட்ரை பண்ணால் ஸ்டெபிலிட்டி இஷ்யூ அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எது தேவையில்லைன்னு பார்த்து பிரித்து பழைய டைரக்டரிஸ் ரெபாசிட்டரிஸ்லாம் தூக்கி தூர போட்டால் தான் விளங்கும். அப்படி இல்லைனா வேலைக்கே ஆகாது போல். ஸோ அந்த மாதிரியான ஒரு டீப் கிளீனிங் ஒர்க்கை தான் வந்து இப்போது One UI நடந்துகிட்டு இருக்குது. One UI 8 இன்னும் ஸ்மூத்தாக இருக்குன்னு நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ண காரணமே அதான். ஏன்னா இப்போ One UI 8 வந்து S25 சீரிஸ்க்கு பீட்டா அவைலபிள். ஓகே, ஸோ ஐயோ நானும் என்ன ப்ரோ பண்ணுறது, உங்கள் எல்லாரையுமே வீடியோ பண்ணாமலாம் நம்மளால் இருக்கவே முடியல ப்ரோ. எல்லோரும் நேரிலலாம் மீட் பண்ணணும். எங்களை ஒரு காலத்தில் இந்த டியூஷன் சென்டர் வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி டெய்லி நேரில் மீட் பண்ணுற மாதிரி தான் எப்படி இருக்கும்ல, ஏதோ அதுக்கு அதை அடிச்சுக்கிட்டு இருப்போம். லேட்டஸ்ட்டாக என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லையா?
ஓகே, ஐ காட் ஃப்ரம் மிந்த்ரா OnePlus Buds 3. OnePlus Buds 3 3300 dual drive, நல்ல ஒரு ப்ராடக்ட். ஸோ மிட்டல் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, X100 ப்ரோக்கு கேமரா ஆப்டிமைசேஷன் அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம், ஏன்னா நல்ல டிவைஸு அதில் இப்போ வந்திருக்குன்றதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதாங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து இந்த பிக்சலில் யாருக்காவது ப்ராப்ளம் இருக்குன்னா தயவுசெய்து நீங்கள் வந்து அஃபிஷியல் சப்போர்ட்டை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சரியா? இதே மாதிரி தான் இப்போ 8, 9, 10 இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க பேட்டரி டெக்னாலஜியில் வெண்டரை மாற்றி எதாவது பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு ப்ராப்ளம் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மி. ஆனால் பிக்சல் கிட்ட எனக்கு பிடிச்ச, அதை கூகுள் கிட்ட எனக்கு பிடிச்சது என்னென்னா, இப்போ Android 30 வந்து பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்களா, அது எல்லாருக்குமே இருக்கும். இப்போது HyperOS பற்றி நான் அவ்வளோ தூரம் சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போ HyperOS இப்படியே தான் இருக்கும், பேட்டரி சரியாகவே இருக்காது, எப்போ பாரு ஃபோன் வாமாவே இருக்கும்லாம் சொன்னால் நம்ம யாராவது சஜஸ்ட் பண்ண முடியுமா? ஒரு பயம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இவங்க தான் இனிமேல் பார்த்துக்கணும். கூகுள் தான் அவங்க தரப்புலேருந்து நிறைய விஷயங்களில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ தான் வந்து அவங்க லைட்டாக தலை தூக்கி வர மாதிரி இருக்குது. இந்த பேட்டரி ஒரு பஞ்சாயத்தாக்கி அப்படியே அடித்து அமைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கஷ்டம்தான். ரைட்டு. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும் சிவபரணி. பார்க்கலாம். பை. வண்டியை விடாமல் நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.